ஸ்டார்ட். இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா. பன்னீர் ரோஜா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பன்னீர் ரோஜா மார்க்கெட்டில் நம்ம போகுது, வீட்டு தோட்டத்திலையும் நம்ம வளர்க்கலாம். இந்த பன்னீர் ரோஜாவுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு ரோஜா மாதிரியான ஒரு இடம் தான் இது. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனத்தை நம்மளுக்கு உருவாக்குது. இந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த மனம் மட்டும் இல்லாமல் இதிலேருந்து நம்ம குல்கந்து பண்ணலாம். அதுவும் இயற்கை விவசாயத்தில் நீங்கள் இதை விளைவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து நம்ம குல்கந்து பண்ணிக்கலாம். சாப்பிட்றது அப்படியே பறித்து கூட நம்ம இதை லீஃபான பாருங்கள், இந்த மாதிரி லீஃபாகவும் பறித்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது போக இதை வந்து நம்ம பன்னீர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளும் இதை தரமான விலையில் வந்து ஒரு விவசாயிகிட்டேருந்து வாங்குகிறாங்க. இயற்கை விவசாயத்து மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதோடைய மார்க்கெட் மதிப்பு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலே இது நல்லா இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். நல்ல ஒரு மூலிகையோடு சேர்ந்த ஒரு நாட்டு ரோஜானுடைய இனம் தான் இந்த பன்னீர் ரோஜா. இது மூலமாக பன்னீரில் நீங்கள் பன்னீர் சோடா கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. இந்த மாதிரி பன்னீரில் நம்ம முகம் கழுவக்கூடிய இது எசன்ஸு, தொளிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட உற்பத்தி பொருட்கள் ரொம்பவே இருக்குது. நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி.